கடைசியில வந்த ஒரு கட்சியும் போயிருச்சு போல் இருக்கு. இந்த டிவிகே வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கடைய விரிச்சு போட்டு காத்துட்டு இருந்தாங்க. எந்த ஒரு கட்சியுமே வரல. கடைசியில காங்கிரஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. காங்கிரஸும் கடைசி வரைக்கும் வர்ற மாரி தெரியல. இவங்கள வச்சு டிஎம்கேட்ட சீட்டு பேரம் பேசி அவங்க எக்ஸ்ட்ரா சீட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி முஸ்லீம் லீக்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க கூட கூட்டணியில. அதுல முஸ்தபான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. நெறைய டிபேட்லலாம் பேசி அடி வாங்கிட்டு வருவாரு. எல்லா இடத்துலயும் கலாய் வாங்கிட்டு வருவாரு. இப்ப அவரும் வந்து நாங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டே போயிட்டு இருக்காரு. இத பார்க்கும்போது வந்து டிவிகேக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்த சப்போர்ட்ஸ விட இப்ப வர வர சப்போர்ட்ஸ் குறைஞ்சுகிட்டே தான் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டுல, மதுரை மாநாட்டுலலாம் விஜய் பேசும்போது அப்ப இருந்த சப்போர்ட்ட காட்டிலும், இப்ப பயங்கரமா அடி வாங்கிட்டு வருது. இப்ப த்ரிஷா விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் கேஸ், த்ரிஷா விஷயம்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா அடி வாங்க தான் செய்யுது. ஒரு அவர் பிரச்சனைக்கே வாய தொறக்க மாட்டேங்கிறாரு. மக்கள் எப்படி பார்ப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமாகட்டும், கரூர் விஷயமாகட்டும், நெறைய விஷயங்களுக்கு வந்து விஜய் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்ல அப்படிங்கும்போது வந்து, மக்களோட செல்வாக்கு வந்து விஜய்க்கு குறைஞ்சுகிட்டே தான் போகுது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 2026 எலக்ஷன் வந்து விஜய்க்கு எப்படி இருக்கும்? அதையும் கமெண்ட் பண்ணுங்க.